எல்லா கட்சியும் உடைச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, காங்கிரஸ் கட்சி உடையுதுங்க. செல்வ பெருந்தகை டிஎம்கே பக்கம் போயிடுவாரு. அழகிரி போன்றவெல்லாம் ஏடிஎம்கே வந்து கூப்பிட்டாலோ இல்ல விஜய் கூப்பிட்டாலோ போயிடுவாங்க. மதிமுக உடஞ்சிச்சு. மல்லை சத்யா 20ஆம் தேதி நவம்பர் மாசம் புது கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சி போச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்கனவே ஆதரவர்ஜுனா போயிட்டாரு. நம்ம கையில இந்த திருத்தணி முருகன் மாதிரி கோமணத்தோட கையில ஒரு தண்டை பிடிச்சு நிக்கிறாரு திருமாவளவன். கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சிருச்சு. 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஏப்பம் விட்டாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை உடைத்து அன்புமணி ராமதாஸ் தாவுக்கும் ஐயா ராமதாஸுக்கும் ஒரு கருத்து வேறுபாடை உண்டாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அன்புமணி ராமதாஸ் புகார் சொல்லி இருக்கிறார். பாஜக உடைக்கிறதுக்கு பாக்குறாங்க. இப்ப பாருங்க, ஏடிஎம்கேல ஓபிஎஸ் நேற்று சொல்லியிருக்காரு, டிஎம்கே திருப்பி ஜெயிச்சாலும் ஜெயிக்கணும்னு. எதுங்க இது? ஆக மொத்தம் தமிழக அரசியல் என்பது 3 பேர் முதிராக, ஒண்ணு விஜய்க்கு எதிராக இருந்தா போச்சு இல்லையா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தா போச்சு, இவர் திமுக முக ஸ்டாலின், இவர் மூவருக்கு அரசியல் தூர்வ அரசியலில் தான் தமிழக அரசு முன்னேறிக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் விஜய் பக்கம் சேர சாகிக்கிறார்கள். ஆனால் விஜய் வந்து ஓபிஎஸோட இருக்காரு, இது இபிஎஸோட இருக்காரு. இதெல்லாம் குழப்பங்கள்லாம் இருக்குங்க. இப்படி வச்சு பார்த்தா தமிழகத்தில் கண்டிப்பாக திமுகவிற்கு அடித்தளம் நடுங்குகிறது என்று தான் தெரியும்.